இப்ப இந்த வன்முறையை காட்டுறது இதுதான். வன்முறை பாடல்களை எழுதுறது இதுதான். பெண்களுக்கு எதிரான பாடல்களை சினிமா தானே காட்டுச்சு. ஆண்களுக்கு எதிரான ஒரு பாடல்களை பாடின மாதிரி சினிமாவில் ஏதாவது ஒரு 10 பாட்டு சொல்லுங்க, இருக்காது. பெண்களுக்கு எதிரான பாட்டு வாடி பொட்ட புள்ள வெளியே, அந்த காலத்துல இருந்து பல பாடல்கள் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. அப்ப அவனும் அதை தான் எழுதுவான். இப்ப நீ கெடுத்தது நீங்க தான், சினிமா தான் கெடுத்திருக்கு, அதுவும் கெடுத்திருக்கு. இப்ப இவனும் அதை தான் எழுதுறான். போதைக்கு ஆதரவா ஒரு பாட்டு, வாங்கண்ணா வணக்கங்கண்ணான்னு ஒரு பாட்டு, லியோ படத்துல குடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு பாட்டு, எல்லாமே நீங்க இதுல காட்டுறது. அந்த படத்துல லியோ படத்துல கடைசி வரைக்கும் குட்டி போதை சிகரெட் பிராண்ட் எல்லாம் விஜய் உருவாக்குவாரு. கடைசியில வில்லனை போய் அடிச்சு கொன்றுவாரு, கொண்டு முடிச்சிருவாரு. கொண்டு முடிச்சதுக்கு அப்புறமா உஃப்னு ஊதுவாரு. பெத்த பையன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, நான் வீட்டுல சொல்ல மாட்டேன், நானும் சிகரெட் அடிக்கிறது வீட்டுல சொல்லாத, உஃப்னு இவரும் ஊதுவாரு. கேட்டா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டிங்கோ ஐயோப்பா, எனக்கு ஆத்திரமா வருது. இப்ப நீங்க வில்ல செத்துட்டாங்க, கான்செப்ட் படி வில்ல செத்துட்டான். 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க, பொண்டாட்டி பிள்ளைய போய் பார்க்க போறாங்க, பையனும் அப்பாவும். அப்ப கூட போதையை ப்ரமோட் பண்றாங்க, நான் தம் அடிக்கிற வீட்டுல சொல்லாத. இதெல்லாம் ஒரு கதை மாதிரி நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இப்பெல்லாம் பண்ணா அப்ப அவன் சீரழிய மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் பாதி போஸ்டர்ல புகை மூஞ்சி முழுக்க மறைக்கிற மாதிரிதான் இவர் போஸ்ட் விடுறாரு. இவரை மட்டும் சொல்ல, விஜய் மட்டும் நான் கார்னர் பண்ணல, எல்லா தமிழ் சினிமா நடிகர்களும், எல்லா ஆந்திரா, தெலுங்கு, கேரளா, மலையாளம், யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் இந்த தவறுகளை தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க. வன்முறையை காட்டுறது எல்லாமே காட்டுறது.